அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. பல்லாவரம் எம்எல்ஏவுடைய மகன் திரு ஆண்டோ மற்றும் அவங்களுடைய மனைவி மர்லினா அவங்களுடைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க மக்களே. சரி, இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டப்பே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வார்த்தை, இது முழுக்க ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்ன்றதை நம்ம ஆதாரப்பூர்வம் வெளியிட்டு இருக்கோம் மக்களே. இப்போ இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த சம்பவத்தின் மூலியமாக நாம் முன்னாடியே சொன்ன இந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே எதுக்குன்னா, இந்த புரோக்கர் கதிர் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் பணம் பார்க்கறதுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு ஆணித்தனமாக சப்போர்ட் பண்ணும் விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு மக்களே. அது என்ன சம்பவம், ஏது சம்பவம்ன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பல்லாவரம் எம்எல்ஏவுடைய மகன் திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவங்களோட மனைவி மர்லினா, இவங்க ரெண்டு பேரும் பணிப்பெண்ணை கூட்டு வந்து வச்சுருந்தாங்க. அவங்க வந்து வீட்டில் தங்க வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை அடித்தாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க, சூடு வச்சாங்க, நிர்வாணப்படுத்தி அடித்தாங்க அப்படின்னு அடுக்கடுக்கான போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பொண்ணு. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், இப்படி ஒரு பொண்ணு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படின்னால், அதுவும் பண்ணாத விஷயத்தை கொடுக்குது அப்படின்னால், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புரோக்கர் இருக்கணுமே, யாருன்னு பார்த்துருந்தோம். அப்போது எங்கது யார் இந்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரோக்கரான அந்த எவிடன்ஸ் கதிர்ன்ற புரோக்கர். நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், இதெல்லாம் முழுக்க ஒரு எம்போ, ஒரு மாடல்ஸ் ஆப்ராண்டி, மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு தலை விரிச்சு போட்டு கத்த வைக்கணும், அழ வைக்கணும் மீடியா முன்னாடி. இதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு 20-30 யூடியூப் புரோக்கர்ஸ் இருப்பானுங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து பேச வைக்கணும், அவனுக்கிட்ட இதே மாதிரி நியூஸ் போட வைக்கணும், அவனுக்கு ஒரு 10 ஸ்பீக்கரை கூட்டு வந்து அடிச்சு திருப்பி பொய்யை உண்மை மாதிரியே பேச வைக்கணும். இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ண முடியும், ஏன் இதை பண்ணுறாங்கன்ற ஒரு மோட்டிவ் வைக்கணும்ல மக்களே. அந்த மோட்டிவ் தான் பணம். நீங்கள் நேத்தி பார்த்தா தெரியும், அதில் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்க இந்த புரோக்கர் கதிர், நாங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபாய் காசு கொடுத்துருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து SC/ST ஃபண்ட்லேருந்து ஒரு 1 கோடி ரூபாய் தரணும். அடுத்தது. மூணாவது, இன்னும் பல இந்த பொண்ணு பேசுகிறான், இன்னும் பல தலைவர்கள்லாம் வந்து எங்களை பார்க்கவே இல்லை. ஆமாம், இந்த அம்மா பெரிய வந்து US பிரசிடெண்ட் வந்து பார்க்குறாங்க. இந்த அம்மாவை பண்ணதே ஃபேக் கம்ப்ளைண்ட்டு, கொடுத்ததே பொய் கம்ப்ளைண்ட்டு. தலைவர் வந்து பார்ப்பாங்க இந்த பொண்ணு. ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மக்களே, வந்தால் ஒரு 10 ரூபா காசு கொடுப்பாங்க. இப்போ எந்த ஒரு கட்சி தலைவர் வந்து பார்த்தாலுமே ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒரு 50,000 1 லட்சம் கொடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தா இங்கே ஒரு வசூல் பண்ணலாம். ஸோ வசூலுக்கான விஷயத்தை ரொம்ப அழகாக அவங்க பிளான் பண்ணுறாங்க. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் மக்களே, இது வசூலுக்கான வேட்டை நம்ம சொல்லியிருந்தோம். அதை நிரூபிக்கும் விதமாக நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த புரோக்கர் எவிடன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இந்த லோக்கல் பப்பு தான் வேகலை. இதில் ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் நமக்கு. ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் யூர். என்னென்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய தலித் அமைப்புகளுக்கு வந்து தலைவனாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், இந்த திருமாவளவன் வந்து அவன் அப்ரோச் பண்ணியிருந்திருக்கான்னு தெரியுது. பண்ணப்போ அவர் இதை பெருசாக உடன்படலைன்னு தெரியுது. இப்போ வரைக்கும் இட்ஸ் குட் திங். நான் இதுக்கு மேலே நமக்கு தெரியல. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் இந்த புரோக்கர் கதிருக்கு சப்போர்ட்டாக இல்லை. ஒன்று, இட்ஸ் அ குட் திங், வி ஷுட் அப்ரிஷியேட் இட். அதே மாதிரி இந்த தலித் மக்கள், இவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள்லாம் வந்து திருமாவளவன் கூட இருப்பாங்க, கட்சிக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா மக்களே, அவங்களும் யாரும் பெருசாக வந்து சப்போர்ட் இவனுக்கு இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் சங்கத்தமிழ்ன்றவர் வந்து பேசியிருந்தாப்புல ஒரு வீடியோவில். மற்றபடி வந்து அதுக்கப்புறம் அதுவும் பெருசாக பேசவே இல்லை. ஐ திங்க் தட் ஹஸ் கான் வேனிஷ்ட், அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தலித் மக்களுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூபர்ஸ் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசலை. மேபி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம் திருமாவளவன்கிட்டருந்து, பேசாங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ அதற்கு காரணமாக எந்த ஒரு யூடியூபர்ஸும், முக்கியமாக தலித்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் வந்து இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ லோக்கல் பப்புலாம் வேக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண வச்சிருக்கான்னா, இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னால் லோக்கல் ஆள்கிட்ட காசு வசூல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ லோக்கல் பப்பு வேகலை அப்படின்னு தெரிஞ்சவொடனே அதனால் என்ன பண்ணிட்டேன், அடுத்த லெவல் என்ன இறங்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் சார்ந்த தலைவர்கள் இருப்பாங்க மக்களே. அவங்க முக்கியமாக வந்து தலித் தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ண அமைப்புகள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அமைப்புகளுக்கெல்லாம் வந்து தலைவர்கள்லாம் ஃபோன் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்கான் இந்த புரோக்கர் கதிர். அதில் ஒரு அமைப்பை சேர்ந்தவர் தான், லண்டனில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் லண்டனில் வந்து தமிழர்கள் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு சப்போர்ட்டாக அமைப்பு நடத்திட்டு இருக்கார். ஹீ இஸ் அ வெல் ஆஃப் பர்சன். அவருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி, அண்ணே பார்த்தீங்களாண்ணே, தோழர் பார்த்தீங்கன்னா தோழர், நம்ம வந்து பிச்சுக்கிட்டு இருக்கோம் தோழர், நம்ம தான் வந்து அப்படி நின்று பேசிகிட்டு இருக்கோம் தோழர், இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக
அதாவது இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம், அந்த பொண்ணுக்கு வந்து காசு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக மக்களே 1,50,000 லட்ச காசு கொடுத்ததா வந்து ஒரு கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தெரியாத மக்களே. இப்படிலாம் கொடுத்துருக்கோம் அப்படிலாம் கொடுத்துருக்கோம், அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் பேசிட்டு தொடர் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விடுறேன் தொடர், ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் செய்ய முடியுமான்னு கேட்டிருக்கான். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டாராம். கேட்டுட்டு, தம்பி நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பல்லாவரம் எம்எல்ஏ திரு கருணாநிதி குடும்பமும் எங்கள் குடும்பமும் அவ்வளவு க்ளோஸ். நாங்கள் ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்கிற மக்களே. அவரும் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தான், லண்டன்காரர். அவர் நீ சொல்கிற மாதிரி தலித்துகளை வந்து வெறுக்கக்கூடிய ஆளாக இருந்தார். அந்த பொண்ணு நீ சொல்கிற மாதிரி அந்த பணிப்பெண்ணை வந்து பறச்சின்னு திட்டுற மாதிரியான எண்ணம் உள்ளவங்களாக இருந்தாங்கனால் அவர் எப்போல்லாம் லண்டன் வராரோ எங்கள் வீட்டு தான் ஸ்டே பண்ணுவார், இங்கே தான் சாப்பிடுவார், கை நினைப்பார். அதேமாரி நாங்கள் எப்போல்லாம் எங்கள் குடும்பமே நாங்கள் எப்போல்லாம் வந்து சென்னைக்கு வரோமோ நான் வீட்டு தான் சாப்பிடுவோம். நாங்கள் 2 பேரும் 20 வருஷமாக குடும்ப நண்பர்கள். நீ சொல்கிற மாதிரி மனுஷன் எம்எல்ஏவும் கிடையாது, நீ சொல்கிற மாதிரி ஆட்கள் அவன் குடும்பமும் கிடையாது. நீ பணத்துக்காக இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தம்பி அப்படின்னு சொன்னோடனே அவன் மூஞ்சே மாறி போச்சான். தொடர் அப்படியா தொடர் நான் சரி ஓகே தொடர் சரிங்க தொடர் நான் கூப்பிட்டுமா தொடர்னு கட் பண்ணிட்டான் பயந்து போயிட்டு. இது நடந்திருக்கிற மக்களே. இப்போ என்னன்னால் அவனுக்கு இதை வச்சு பணம் பார்க்கணும். ஒரு பக்கம் அரசாங்கத்தை வந்து ப்ளேம் பண்ணுறா அந்த பொண்ணு, என்னை வந்து முதலமைச்சர் வந்து பார்க்கலன்றா, மினிஸ்டர் வந்து பார்க்கலன்றா, எந்த கட்சிக்காரன் வந்து பார்க்கலன்றா. நீங்கள் அப்படியே இதை வந்து யூ கேன் ரெப்ளிகேட் வித் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மக்களே. இதே மாதிரி செல்வி பேசினான், என்னை வந்து சிஎம் வந்து பார்க்கல, என்னை வந்து அமைச்சர் வந்து பார்க்கல, ஒரு அமைச்சர் வந்து பார்த்தாங்க, கட்டி பிடிச்சி ஒரே குஜா பண்ணிட்டு இருந்தான், பண்ணி காசு வாங்கிட்டான். அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ அருவருப்பாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்குறப்ப மக்களே என்னடா இது. அந்த சமயத்தில் அந்த இறந்து போன மாணவி பணம் கூட எடுக்கவே இல்லை இன்னும். இட் இஸ் இன் தி அண்டர் போஸ்ட்மார்ட்டம். செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருக்கு. அப்போ தான் அண்டர் போஸ்ட்மார்ட்டம். அப்போ குஜா போயிட்டுருக்கு காசு வாங்கிறதுக்காக. எவ்வளவு அருவருப்பான விஷயங்கள், எவ்வளவு கேவலமான விஷயங்கள். ஸோ இது அப்படியே எம்மோ ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள் மக்களே. இவங்க வந்து பார்க்கல, அவங்க வந்து பார்க்க, ஏன்னா வந்து பார்த்தா காசு கொடுப்பாங்க, ஒரு வசூல் பண்ணலாம். அவங்க வந்து வசூலை பிரிச்சுக்கிறாங்க மக்களே. இட்ஸ் அ ப்ராப்பர் எம்ஓ பீயிங் டன். ஒரு பக்கம் வசூல் எங்கே பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்சிக்காரங்க வந்து பார்க்க வைக்கணும். இப்படி பேசி தான் பார்க்க வைக்க முடியும். வந்து பார்ப்பாங்க, பயந்து போய் வந்து என்னென்னா அப்படி பேசிட்டே இருக்காங்களே, நம்ம போய் பார்க்கலன்னா நமக்கு வந்து கட்சிக்கு அசிங்கமாயிருமோ, இப்போ தலித் சமூகத்தை நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்களோன்றது பயந்து போய் பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு அமௌண்ட் கேட்பாங்க, அமௌண்ட் கொடுத்துடணும். ஸோ செல்விக்கு எனக்கு தெரிந்த மக்களே 20 லட்ச ரூபாய் கிட்ட வந்திருக்கு இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்ததுக்கு மட்டும். ஸோ அதே மாதிரி ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறாங்க இந்த பக்கம். இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. இன்னொரு பக்கம் அரசாங்கம் நஷ்டஈடு தரணுமா. ஸோ இவ போட்ட ஃபேக் கம்ப்ளைண்ட்டுக்கு இவ தான் நஷ்டஈடு தரணும் அரசாங்கத்துக்கு. ஏன்னா போலீஸ், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மக்களே, இவ கொடுத்த ஃபேக் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு போலீஸ் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு டீசல் போட்டிருக்கிறாங்க, ஜிபெட் சுற்றிருக்கிறாங்க, அவங்க படிக்காசு சாப்பாடு எவ்வளோ செலவு அரசாங்கத்துக்கு. பார்க்க போனால் இவ தான் காசு தரணும் அரசாங்கத்துக்கு, தேவையில்லாமல் கேஸ் போட்டதுக்கு. வரும், கோர்ட்டே சொல்லும், கூடி சீக்கிரம் வரும். ஸோ இவ வந்து அரசாங்கத்தை காசு கேட்டிருக்கான் இந்த பொண்ணு. ஸோ அது ஒரு தப்பு, அது கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஃபண்டில் வந்து 1 கோடி ரூபா ஒதுக்கணுமா. எதுக்கு? ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கா? நைஸ், சூப்பர். நாளைக்கு என்ன பண்ணலாம் மக்களே, தலை வச்சு போட்டு எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிடலாம். ரோட்டில் போயிட்டு ஜிங்கு புங்கு ஆட ஆரம்பிக்கலாம். எல்லோரும் ஆடிட்டு ஐயோ அவனை கெடுத்துட்டான், இவனை தொட்டான் குத்திட்டான் நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக பேசி நம்மளும் வந்து ப்ரெஸ் மீட் தரலாம். என்னை முதலமைச்சர் வந்து பார்க்கவில்லை, அரசாங்கம் வந்து பார்க்கவில்லை, எனக்கு காசு தரலன்னு பேசலாம். திஸ் இஸ் அ பக்கா பிளடி எம்ஓ பீயிங் ஃபார்வர்ட் மக்களே. இது ஒரு காசு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புரோக்கர் எதுவுமே செட் ஆகலை, இப்போதைக்கு எந்த காசும் வர மாட்டேங்குது. லோக்கலில் உள்ள திருமாவளவனும் வந்து இங்கே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறான். சரிட்டு வெளிநாட்டில் இருக்காங்களா கேட்கலாம், ஃபோன் போட்டு கேட்குறான், காசு கொடுங்க கொஞ்சம். இப்போ இது தலித்தோடைய அப்படியே இந்த பொண்ணை தூக்கி உட்காந்து வச்சிட்டாராம். நேற்று யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஃபியூ திங்ஸ் வி ஹாவ் டு அனலைஸ் ஹியர். இது அவன் சொல்கிறான் அந்த புரோக்கர் கதிர் ப்ரெஸ் மீட்டில், இதே மாதிரி இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் நைட்டு 9 மணிக்கு நாங்கள் போய் மீட் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, மீட் எடுத்து வரைக்கும் அந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்தினாங்களா? ஓகே, படிச்சுக்கான்னு நீ சொல்கிற இல்லையா, எந்த செக்ஷன் எஃப்ஐஆர் இருக்குது சொல்லு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல, கம்ப்ளைண்ட் காப்பி காட்டு, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் மீடியாவில். கம்ப்ளைண்ட் காப்பி காட்டு. அந்த பொண்ணை கூட்டு வரல மீடியாவுக்கு,
யூ ஆர் கோயிங் ஃபார் அ ப்ரெஸ் மீட். அந்த பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சு பேச வச்சுக்கலாம் இல்லையா? யார் அந்த முதலாளி? சித்ரா மீட்டு எடுத்து வர என்ன அர்த்தம்? அப்போ வந்து ஷீ இஸ் பீன் ஹராஸ்ட்னு அர்த்தம். கிடைங்களா? அந்த பொண்ணு யார்? கூட்டிகிட்டு வா. மக்களே, ஆஸ் பர் தி லீகல் சிஸ்டம், லீகல் லாஸ் படி பார்த்தீங்கன்னா 14 வயதிற்கு மேலே உள்ள யாரையும் நீங்கள் வேலைக்கு அனுப்பலாம். அன்லெஸ் ஹசார்டஸ் ஜாப் இருக்கக்கூடாது. ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ள கொண்டு போய் விடக்கூடாது. ஏன்னா அது ஹசார்டஸ் ஜாப். ஹசார்டஸ் ஜாபாக இல்லாத இருக்கக்கூடிய எந்த வேலைக்குமே 14 இயர்ஸ்க்கு மேலே உள்ள யாரையும் நீங்கள் வேலைக்கு அனுப்பலாம். நாம் இந்த விஷயத்தை இப்போ நம்ம சொல்ல மக்களே, ஆவின் இஷ்யூ வந்தது, நம்ம அப்பயே வெளியிட்டிருப்போம், சட்டத்தோட நுணுக்கில் வெளியிட்டிருப்போம். ஏங்க எல்லாருமே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆவினை. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தை கிடையாது, அவங்க குழந்தைகள் கிடையாது. 11th 12th படிக்கிறவங்கலாம் அபோவ் 14 இயர்ஸ் தான். அது லீகலாக தப்பாக வராதுன்னு வெளியிட்டிருப்போம் மக்களே. ஸோ 14 இயர்ஸ்க்கு மேலே உள்ள யாருமே போய் எங்கே வேணால் வேலை பார்க்கலாம். அது குழந்தை தொழிலாளிகளை வரவே வராது. ஸோ இப்போ ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு வீட்டில் வந்து வீட்டு வேலை பார்க்குறா அப்படின்னால் அவள் 14 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்க முடியும். அந்த பொண்ணு நீ இப்போ என்னத்தை மீட் எடுத்து வர போகிற? நீ ஏன் மீட் எடுத்து வர போகிற? நீ மீட் எடுத்துகிட்டு வர அப்படின்னால் அப்போ அந்த பொண்ணை சித்தரவதை பார்த்துருக்காங்களா? டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா? என்ன டார்ச்சர் பண்ணாங்க? அப்போது எப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களையும் மக்களையும் முட்டாளாக்குவதற்கு இந்த புரோக்கர் கதிர் மார்க்கை ஒரு தப்பாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்க்கணும், மதுரையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தங்க கூட எழுத்து கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்? இவ்வளோ ஆதாரம் கொட்டி கிடக்குது, இவ்வளோ ஆதாரம் வந்து வெளியிட்டுருக்கோம், ஒருத்தவங்க எழுத்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னால் எல்லாமே வந்து செட்டப்பு அவ்வளோதான். செட்டப் பண்ணி நாட்டை குடிச்சலாக கேட்டு வாங்கிட்டுருக்காங்க மக்களே. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் மக்களே, நம்மலாம் மிடில் கிளாஸ் தான். நம்மலாம் வந்து ஒரு 4 நாள் வேலை பார்க்காம வீட்டில் உட்காந்தோம்னா நம்ம ஒரு கில்ட் வரும். அதனால் வேலை பார்க்க மாட்டேன்றோம், போயிட்டு எப்படி வருமானம் வரும்னு பயம் வரும். அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் டாக்டர் வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு லீவே கிடைக்காது, எப்பவுமே வேலை இருந்துட்டு தான் இருக்கும், வீக்கெண்டு அதிகமாக வேலை இருக்கும், ஸோ நான் வேலை பார்க்காம இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம வேலைக்கு போவே இல்லை. எப்படி இருக்க முடியும்? எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறீங்க? எங்கேருந்து வருமானம் வருது உங்களுக்கு? வேலைக்கு போகலை. இப்போ இவன் கேட்டுட்ருக்கான், அந்த பொண்ணையும் அந்த பையனையும் படிக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணணுமா, 1 கோடி ரூபாய் காசு அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணுமா? அப்போது உழைக்காமல் எப்படியெல்லாம் பொய்ய கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படிலாம் வந்து காசை வசூல் பண்ணி நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கதிர் மாதிரி புரோக்கர்கள்லாம் எப்படி சமுதாயத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்கணும் மக்களே. இது பக்காவான பணத்திற்காக அடிபோடுகின்ற ஒரு குரூப்பு. இந்த குரூப்பை இன்னும் விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னால் நிச்சயமாக அந்த நாட்டை குடிச்சு பண்ணுறாங்க. இது என்ன ஆகும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, போக போக இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்களே பாருங்கள், ஒரு சர்வே எடுத்தால் கண்டிப்பாக தெரியும், பல நல்ல தலித் மக்களும் வேலை இழப்பார்கள். அதாவது நல்லவனாக இருப்பான், இந்த மாதிரி குரூப் சேராவனாக இருப்பான், ஆனால் அவங்களையும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு பல வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். தே வில் பிகம் அன்எம்ப்ளாய்டு அகெயின். அதாவது உழைச்சி சாப்பிட்ணும், உழைச்சி சாப்பிட்ட சாப்பாடு தான் உடம்புல ஒட்டு நினைக்கக்கூடிய பல நபர்கள் வேலை இழக்க நேரிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எச்சைங்க உழைக்காமல் சாப்பிட்ணும், அப்படியே வந்து அடுத்தவங்க காசை மங்களம் பண்ண நினைக்கக்கூடிய ஆட்களால் இது மாற நேரிடும். மக்களே, நேற்று லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருப்போம். லெட்டரில் தெளிவாக அந்த பொண்ணு போட்டிருக்கா, அக்கா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு போட்டிருக்கா. நேற்று இந்த பொண்ணு சொல்கிறா ப்ரெஸ் மீட்டில், கதிர் தான் எல்லாமே அப்படிங்கிறா. நாளைக்கு இன்னொருத்தன் வருவான் அந்த இடத்துல, அதை பார்த்து அந்த பொண்ணு சொல்லுவா நீங்கள் தான் எல்லாமேன்பா. ஏன் இந்த எல்லாமேன்ற வார்த்தை வருகின்றன அப்படின்னு பார்த்தால், நேற்று எனக்கு செஞ்சவங்க அந்த அக்கா திருமதி மர்லினா செஞ்சிட்டாங்க. ஐ ஆம் கண்டென்ட் வித் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், எல்லாமே நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து கதிர் அப்படிங்கிறவன் காசு கொடுத்துட்ருக்கான், எனக்கு காசு தான் முக்கியம், இப்போ இவனை எல்லாமேன்னு சொல்கிறேன். சப்போஸ் நான் கதை கழிவிட்டா வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் வருவான் அந்த இடத்துல, அவன் காசு தரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எல்லாமே நான் சொல்லுவேன். அப்போது பணத்திற்காக இந்த நபர்கள் என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ அருவருப்பான விஷயமாக இருக்கிறது மக்களே. அப்போ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், தலித் அமைப்பை சேர்ந்தவர்கள் எப்படி இந்த லண்டன் நபர் வந்து செருப்படி கொடுத்தாரோ இந்த புரோக்கர் கதிருக்கு, அதே மாதிரி எல்லாம் செருப்படி கொடுக்க வேண்டும். ஏன்னால் இப்படி செருப்படி கொடுத்தால்தான் தலித் மக்களின் மானம் காப்பாற்றப்படும். நான் திருப்பியும் சொல்கிற மக்களே, ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஃபார் தலித் பீப்புள் ஆல்சோ ஹியர். ஏனால்
உழைச்சி சாப்பிட்டு மக்களோட மிங்கிளாக இருக்கிறது தாங்க நல்லிணக்கம். சாதியை ஒழிக்கணும்னு சொன்னால் அப்போ மற்ற ஜாதிக்காரங்க கூட நீங்கள் மிங்கிள் ஆகணும், அவங்க கூட பேசணும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அப்போ தான் சாதியை ஒழிக்க முடியும். இப்போ இவங்க பண்ணுறது கூத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்டு ஓனர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ தலித்து பொண்ணை வேலைக்கு வச்சுக்கணுமா, வேண்டாம்ப்பான்பாங்க. சாதி ஒழியாது, இன்னும் இது பிரிவினை ஏற்படும். பெரிய லெவலில் மாற்றம் வராது, பெரிய லெவலில் பிரிஞ்சிருவாங்க எல்லாரும். பல கம்பெனிஸை தலித் மக்களை வெளியேற்ற சொல்லுவாங்க. பயம் வரும் எல்லாருக்கும். ஏன்னா தேவையில்லாத கம்ப்ளைண்ட். இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு 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 பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை ஃபார் மிஸ்டர் ஆண்டோ அண்ட் மிஸ்ஸஸ் ஆண்டோ இஸ் ஸ்பாயில்டு. கெட்டுருச்சே. 4 வயசு குழந்தை யார் பார்த்துக்கிறா? எல்லாத்தையும் விட்டுலாம் மக்களே. இந்த 4 வயசு குழந்தை பழகியிருக்கிற அந்த ரேகா அப்படிங்கிற பொண்ணு, அந்த குழந்தை அழுகைக்கு ரேகா பதில் சொல்ல முடியுமா? அவருக்கு மனசாட்சி உறுத்த வேண்டாம்? நல்ல ஒரு வளர்ப்பு உள்ள பொண்ணாக இருந்தால் மனசாட்சி உறுத்தும். உங்கள் ரேகா அப்படின்னு தெரியல, விடணும். நல்ல வளர்ப்புள்ள பொண்ணாக தான் மனசாட்சி உறுத்தும், பயங்கரமாக உறுத்தும். ஏன்னா ஏதாவது லெட்ஸ் டேக் மக்களே, இந்த பொண்ணை உண்மையாலுமே அப்படி அடித்து திட்டி இருந்தாங்கன்னா, அப்படி அடித்து ரத்தவராக அடிச்சிருந்தாங்க, நிர்வாணப்படுத்தினாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையாக இருந்தால் இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிடலாம். ஆனால் இது எல்லாமே ஃபேக்குன்றதை அவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. அப்போ இப்படிப்பட்ட ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் ஏபி கிடைக்கல, ஏன்னா எஸ்சி ஸ்டேட் போட்டிருக்காங்க. அப்போ அந்த 2 நபர்களும் ஜெயிலில் இருக்கிறது முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால், ரேகா சொன்ன பொய். எதற்காக? பணத்திற்காக. இந்த புரோக்கர் கதிர் மாதிரி இருக்கக்கூடிய எச்ச பசங்க சொல்லக்கூடிய பொய்யை அப்படியே எடுத்து போயிட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்லி இப்போ எஃப்ஐஆரில் போட்டு கொடுத்து இந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. அப்போ இந்த பொய் இந்த பொண்ணோட வாழ்நாள் முழுக்க உறுத்துமா உறுத்தாது அப்படின்னு கேட்டால், நல்ல வளர்ப்பு உள்ள பொண்ணை தான் உறுத்தும், இல்லை உறுத்தாது. இந்த ரேகா எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறதை அவர் நடவடிக்கையை தெரிந்துவிடும் மக்களை. நல்ல வளர்ப்பு உள்ள பொண்ணா, மனசாட்சி உள்ள பொண்ணா தெரிஞ்சு போயிடும். இல்லைப்பா எனக்கு எதுவுமே உறுத்தாதுப்பா, எனக்கு வேண்டியது பணம் மட்டும்தான், ஐ நீட் மணி, நான் பணத்தை யார் கொடுத்தாலுமே நான் நல்லவங்க நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஆளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உறுத்தாது. இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இந்த மாதிரி அமைப்புகளைச் சேர்ந்த ஒரு சில எச்ச பசங்க பண்ணக்கூடிய வேலையால் தலித் மக்கள் மொத்த பேர் கெட்ட பேர் ஏற்பட்டுருக்கு. தலித் மக்கள் ஒதுக்கப்படுவார்கள், திருப்பி ஒதுக்கப்படுவார்கள். தலித் மக்கள் இன்னமும் அவங்க அதரபாதத்துக்கு போயிடுவாங்க. எதுக்குன்னால் இந்த மாதிரி எச்சங்க காசு சம்பாதிக்க. தலித் மக்களே பார்த்துக்கோங்க, உங்களை பிரிக்க வைக்கிறது, உங்களை பிரிவினை ஏற்படுத்துறது வெளிஜாதிக்காரன் கிடையாது, உங்கள் ஜாதிக்காரன் தான். இந்த மாதிரி எச்ச புரோக்கர் தான் அவங்க பிரிவினை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த எச்ச புரோக்கரை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா லைஃப்பில் முன்னாடி மேலே வரலாம். இல்லைப்பா இவனை நம்பரை நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அதில் பாதத்தில் போயிட்டு இறங்கிடுவீங்க. இன்னும் சொல்ல போகிற மக்களே, இந்த ரேகாவின் வாழ்க்கையோ இல்லை செல்வியின் வாழ்க்கையோ இல்லை தம்பியின் வாழ்க்கையோ இன்னொரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வில் பி க்ரூக்ட். பயங்கர கேவலமாக இருக்கும், பயங்கர அருவருப்பாக இருக்கும். ஏனால் இவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுவாங்க பை த புரோக்கர்ஸ் இட் செல்ஃப். இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டை சொல்லினா லீகலில் நீ மாட்டிப்ப, ஜுடிஷியலில் மாட்டிப்ப. ஜுடிஷியலில் நீ ஒன்றும் பண்ண ஆட்டிட முடியாது. இது போக போக இவங்க வாழ்க்கை இட் வில் பி ஸ்குட்டினைஸ்ட். அவங்க வாழ்க்கையை வீணாக்கிவிடும். கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சி 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 வீக்காகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்டா நான் நம்பணும், ஏன் நம்பி தேவையில்லாமல் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஒழுங்காக தானே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு விடும் ரேகாவிற்கும் அவங்க அம்மாவிற்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் மக்களே, இட் வில் ஹேப்பன். நான் இதே வார்த்தையை 2 இயர்ஸ் முன்னாடி சொன்னேன். இன்றைக்கி இந்த பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த கள்ளக்குறிச்சி கேஸில் எல்லாம் அந்த இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த வாழ்க்கையை ஸ்குட்டினைஸ்ட். அவன் வாழ்க்கையை வீணாகி விட்டது. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். உண்மை இருக்கக்கூடிய ஸ்கூல் தரப்பு தே ஹேவிங் பீஸ் ஆஃப் மைண்ட். ரிலாக்ஸாக இருக்கிறாங்க, ஆனுவல் டே கொண்டாடுறாங்க, வெளியே ஊர் சுற்றுறாங்க, எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. இது பணம் சார்ந்த விஷயம் இல்லை, மனம் சார்ந்த விஷயம். மக்களுக்கு எத்திக்ஸ் வேணும், கண்டிப்பாக டிசிப்ளின் வேணும். ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் உங்களை வீணாக்கி விடுவார்கள். வாழ்க்கையை வீணாக்கிறவ யாருமே இல்லைப்பா, சேம் உங்கள் காஸ்ட்டுக்காரன் தான். இதுவரை திருமதி மர்லீனா அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தியே கிடையாது. ஐ வாண்ட் டு மேக் இட் அ பாயிண்ட் ஹியர் மக்களே. இந்த வார்த்தையை பற்றி கேட்டிருக்காங்களாம் அவங்க தரப்பில். கேட்டப்போ அவங்க சொன்னாங்களாம், அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அம்மா நீங்கள் பறச்சின்னு சொன்னீங்களாம்மா, அப்படின்னா என்ன சார்? ஏன்னா ரேகா நல்லாவே தெரியும், அவங்க வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய கான்வர்சேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நாட் தமிழ், இட்ஸ் இங்கிலீஷ். திரு ஆண்டோவோ
திருமதி மர்லினாவோ ஈவன் அந்த 4 வயசு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் பேசிப்பாங்க வீட்டுக்குள்ளேயே. தமிழில் ரொம்ப ரேராக தான் பேசும். அதனால தான் இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் வந்து வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அக்கா நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் சூப்பராக இருக்குக்கா, நான் அப்படி கற்றுக்கணும்க்கா, என் கூட அப்படியே பேச ஆரம்பிச்சிடி, கற்றுப்பணி, அப்படியே ஸ்லோவாக பேச ஆரம்பி, ஸ்லோவாக பழக ஆரம்பி, கற்றுப்பணி அக்கா, நீங்கள் என் வாழ்க்கையை எங்கேயோ மாற்ற போகிறீங்கக்கா. இந்த வார்த்தை இந்த பொண்ணு சொல்லியிருக்கிற மக்களே லெட்டர்லேயும் ஆதாரமாக இருக்குது அந்த வார்த்தைகள்லாம். ஆனால் உன் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு இருந்த ஆளை நீ பொய் கேஸ் போட்டு தள்ளி விட்ட. ஏன்னா திரும்ப சொல்கிற மக்களே, கதிர் மாதிரியான புரோக்கர்களுக்கு இன்றைக்கி ரேக்கா, நாளைக்கு பாக்கா, அப்புறம் பூக்கா போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. இவ மற்ற 2 பேர் வாழ்க்கையை வீணாக்கிட்டா. அந்த 2 பேரும் அடுத்தது அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. திருமதி ஆண்டோ இந்த பொண்ணுக்கு லைஃபே இல்லாமல் பண்ணிட்டானுங்க. எல்லாமே எதுக்குன்னு பார்த்தால் எச்ச பணத்திற்காக மட்டும்தான். தலித் மக்கள் திருப்பி சொல்கிறேன், உங்களை பிரித்து இவர்கள் ஆளுகிறார்கள். இந்த கதிர் மாதிரி புரோக்கர்கள்லாம் உங்களை பிரித்து ஆளுகிறார்கள். எங்கேருந்து பிரிக்கிறாங்கன்னால் ஃப்ரம் தி அதர் கேஸ்ட் பீப்புள். அப்போ தான் அவங்களை ஆள முடியும், அப்போ தான் அவன் பணம் சம்பாதிக்க முடியும். இங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடுறீங்களா இல்லை மாட்டிட்டு முழிக்க போயிடலான்ற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.